அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. முழுக்க இந்த தினசரி மாதிரி தேர்வு பொறுத்தவரையும் ஆன்லைன் மாணவர்களுக்காக இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நிச்சயமாக இந்த 20 கேள்வியிலிருந்து கட்டாயம் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிவிடுவோங்க. ஸோ யாரெல்லாம் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்க டெலகிராமில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டுங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக இலவசமாக வழங்கப்படும். பயன்படுத்திக்கங்க. முதல் கேள்வி, சுதேசாபிமானம் என்பதன் சரியான தமிழ்ச்சொல். சுதேசாபிமானம் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் தாய்நாட்டு பற்று. அதே சுபாஷாபிமானம் என்பது தாய்மொழி பற்று குறிக்கும். பாகதங்கள்னா பிரிவுகள் என்று பொருள். சொற்றான்னா சொல்லுபவன் என்று பொருள். கேட்டான்னா கேட்பவன். கேள்வி 2, சரியான இணையை தேர்வு செய்க. குல்லா என்பது எந்த மொழி சொல்? குல்லா என்பது பார்சி மொழி சொல். சரி. ரிக்ஷா என்பது எந்த மொழி சொல்? ஜப்பானி மொழி சொல். பஜார் என்பது போர்ச்சுகீசியமா? கிடையாது. அலமாரி என்பது எந்த மொழி சொல்? பார்சி மொழி சொல். கிடையாது. பஜார் என்பது பார்சி மொழி சொல், அலமாரி என்பது போர்ச்சுகீசிய மொழி சொல். அப்போ சரியான இணை 1, 2 சரி. கூடுதல் தகவல், பஜார் என்பது பார்சி மொழி, அலமாரி என்பது போர்ச்சுகீசியம், எக்கச்சக்கம் என்பது தெலுங்கு மொழி, நபர் என்பது அரபி, பேனா போர்ச்சுகீசியம், இனாம் உருது, ரூபாய் என்பது எந்த மொழி சொல்லிருந்து வந்தது? இந்துஸ்தானிலிருந்து எடுக்கப்பட்டது. ஜாஸ்தினா உருது, துட்டுனா டச்சு, பீரோனா பிரெஞ்சு மொழி சொல், கடுதாசினா போர்ச்சுகீசிய மொழி சொல். போர்ச்சுகீசியத்தை பொறுத்தவரையும் கடுதாசி, பேனா, அடுத்து பார்த்திங்கன்னா அலமாரி. கடுதாசி, பேனா, அலமாரி இந்த 3 வார்த்தைகளுமே போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது தான். தெளிவாக படிச்சு வச்சுக்க, நிச்சயமாக கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க. கேள்வி 3, மரபு சொற்களை பொறுத்துக. பலாப்பிஞ்சுனா பலாப்பிஞ்சி, பலாமுசு. வாழைப்பிஞ்சு வாழைக்கச்சல். முருங்கை பிஞ்சு முருங்கை சரடுன்னு சொல்லலாம். அவரை பிஞ்சு அவரை பொட்டு. அப்போ சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி இது இல்லாமல் மாம்பிஞ்சி மாவடுன்னு சொல்லலாம். இளந்தேங்காயை வழுக்கைன்னு குறிப்பிடலாம். முற்றிய தேங்காயை நெற்று என்று குறிப்பிடலாம். கேள்வி 4, சரியான இணையை தேர்வு செய்க. வண்டிகள் ஓடாது. அப்போ அதுக்கு சரியானது சொற்றொடரில் சரியானது வண்டிகள் ஓடா. சரி. அவை இங்கே உளது என்பது தவறு. அவை இங்கே உள என்பதே சரியாக இருக்குது. அது எல்லாம் கிடையாது, அவை எல்லாம் சரி. மக்கள் கிடையாது, மக்கள் இல்லை என்பதே சரி. இப்போ சரியான இணை 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. இங்கே வருவதும் போவதும் கிடையாதுக்கு சரியானது வருவதும் போவதும் கிடையா. ஒன்றோ அல்லது இரண்டோ தருகுனா 1 அல்லது 2ன்னு வரக்கூடாது. 1 2 தருக, அதுதான் சரி. சென்னை என்ற நகரம் வருமானா சென்னை எனும் நகரம் தான் சரியானது. எனது மகனானா கிடையாது, எனது மகன் தவறு, என் மகனே சரி. ஏற்கத்தக்கது அல்லன்னு சரியானா ஏற்கத்தக்கது அல்ல வரக்கூடாது, ஏற்கத்தக்கதுன்று தான் சரி. சொற்றொடர்களை வாக்கிய அமைப்பில் சரியானது எதுன்னு கேட்பாங்க, தெளிவாக பார்த்துக்காங்க. அவளது தந்தை வருமானா கிடையாது, அவள் தந்தை தான் சரியானது. கேள்வி 5, பல்வகை தாதுவின் உயிர்குடல் போர்ப்பல சொல்லால் பொருட்கிடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெற செய்வன செய்யுள் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பல்வகை தாதுவின் உயிர்குடல் போர்ப்பல சொல்லால் பொருட்கிடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெற செய்வன செய்யுள் என்ற பாடலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர். கேள்வி 6, பித்தர் சொன்னனவும் பேதையர் சொன்னனவும் பத்தர் சொன்னனவும் பண்ண பெறுபவோ என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கம்பர். கேள்வி 7, சரியான இணையை தேர்வு செய்க. உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும் என்று பாடியவர் பாரதியார். சரி. புவியினும் கனியாய் ஆன்ற பொருள் தந்த புலத்திற்றாகி என்று பாடியவர் கம்பர். சரி. சத்திமுத்த புலவர் நாடகத்தை எழுதியவர் பாரதிதாசன். சத்திமுத்த புலவர் நாடகத்தை எழுதியவர் பாரதிதாசன். முயல்வாரல் எல்லாம் தலை என்ற செய்யுள் எழுதந்தயான திருவள்ளுவர். இப்போ சரியானது 1, 2, 3, 4 சரியாக இருக்குது.
புவியினும் கனியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி அவியக துறைகள் தாங்கி ஐந்தினை நெறியலாவி சவியுற தெளிந்து தன்னேன் ரொழுக்கமும் தழுவிச் சான்றோர் கவியென கிடந்த கோதா வரியினை வீரர் கண்டார் என்ற செய்யுளை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தான். கேள்வி 8, சரியான இணையை தேர்வு செய்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் புறநானூரில் பாடியிருப்பார். முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். பரிபாடலில் வருமானா கிடையாது. நற்றிணை பாடல். நற்றிணை. பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனந்திரியும். புறநானூறு. சரி. உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார் என்கிறது குறுந்தொகை. அப்போ இங்கே சரியானது 1, 3, 4 சரி, 2 தவறு. முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்ற பாடல் வரி எங்கே இருக்குன்னா நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. இது இல்லாமல் கூடுதல் பாடல் வரிகள் சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் கூணும் குரலும் ஊமும் செவிடும் மாவும் மருளும் உளப்பட என்ற பாடல் வரி எதில் இருக்குன்னா புறநானூறில் இடம்பெற்றுள்ளன. பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனந்திரியும் ஒருகுடி பிறந்த பல்லோருள்ளம் மூத்தோன் வருக எண்ணாது அவரோல் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்ற பாடல் வரி எதில் இருக்குன்னா புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளன. காணார் கேளார் கால் முடப்பட்டோர் பேனா மக்கள் பேசார் பிணியோர் படிவ நோன்பியர் பசினோர் உற்றோர் மடிநல் கூர்ந்த மாக்கள் யாவரும் என்ற பாடல் வரி மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளன. நெடுமா நஞ்சி இல் இறை செறிய நெலிக்கோல் போல தோன்றாதிருக்கும் வல்லன் மற்றதன் கான்று படு கனையறி போல தோன்றவும் வல்லன் தான் தோன்றவும் காலே என்ற பாடலை பாடுந்து ஔவையார் பாடியிருப்பாங்க. நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவராடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே புறநானூறு பாடல் இடம்பெற்றோ ஔவையார் பாடியிருப்பாங்க. பகடு நடந்த கூழ் என்ற பாடல் எதில் இடம்பெற்றிருக்குன்னா நாலடியார். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். வாழ்க அந்தனர் வானகம் ஆனினும் என்ற பாடலை பாடந்து திருஞான சம்பந்தர். நின்கோ வரினும் இங்கே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கலித்தொகை. நின்கோ வரினும் இங்கே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கலித்தொகை. கேள்வி 9, உருப்பறைகள் என்பதன் பொருள். உருப்பறைகள்னா ஊனமுற்றோரை குறிக்கும். கேள்வி 10, வடமொழிக்கு நேரான சரியான தமிழ் சொல்லில் சரியானதை தேர்வு செய்க. ஸ்ரீரங்கம்னா திருவரங்கம்னு சொல்லலாம். சரி. சிதம்பரத்தை திருச்சிற்றம்பலம்னு குறிப்பிடலாம். வேதாரண்யம் திருமறைக்காடு. சரி. விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம்னு சொல்லலாம். பழமலைன்னு சொல்லலாம். அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. கேள்வி 11, பொறுத்துக. அங்கையர் கண்ணி மீனாட்சி அறம் வரத்தால் தர்மசம் வர்த்தினி எரிசின கொற்றை ரௌத்திர துர்கை ஐயாரப்பர் பஞ்சநாதீஸ்வரர். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. குடுமூக்குனா கும்பகோணத்தின் பழைய பேர் குடுமூக்கு. வால் நெடுங்கனினா கற்க நேத்தரி. செம்பொன் பள்ளியார்னா சொர்ணபுரீஸ்வரர். நீல் நெடுங்கண்ணினா விசாலாட்சி. யாழினும் நன்மொழியால்னா வீணா மதுரபாஷினி. தேன்மொழி பாவை மதுரவசனி. பழமலை நாதர்னா விருத்தகிரீஸ்வரர். கேள்வி 12, அறுவையுண்டி அமர்ந்திரால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வரிஞ்சராய் சென்றிருப்பர் ஓரெடுத்து கூழெனிர் செல்வமொன்று உண்டாக வைக்கார் பாற்று அன்று என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அறுவையுண்டி அமர்ந்திரால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வரிஞ்சராய் சென்றிருப்பர் ஓரெடுத்து கூழானின்று செல்வம் ஒன்று உண்டாக வைக்கார் பாற்று அன்று என்ற பாடல் நாலடியாரில் இடம்பெற்றுள்ளன. கேள்வி 13, ல ழ ழ வேறுபாட்டில் சரியானதை தேர்வு செய்க. அலை அழை அலை. அலைனா அழைந்து திரிதல். அழைனா கூப்பிடு என்று பொருள். அழைனா பிசை என்று பொருள். இங்கு அலை என்பது கடல் அலை அலைந்து திரிதலை குறிப்பிடும். அழை என்பது தயிர் பிசையை குறிக்கும். கேள்வி 14, சரியான இணையை தேர்வு செய்க. இலை என்பது மரம் செடி கொடிகளின் இலை. சரி. இழைனா மெலிந்து போதலா? கிடையாது. இழைனா செய் நூல் இலையா? கிடையாது. இங்கே இலை என்பது செய் நூல் இலையை குறிக்கும். இலைனா மெலிந்து போதலை குறிக்கும். அப்போ சரியானது 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. உலைனா சமைக்க உலை வைத்தல் என்று பொருள். உலைக்களம் என்றது என்பதை குறிக்கும். உழைனா பாடுபடுதல் உழைப்பு. உழைனா பிடரிமயிர் சேறு. ஒளினா ஓசை. ஒளி அழித்துவிடு தொலைத்துவிடு. ஒளி வெளிச்சம் பதுங்கிக்கொள்.
களைனா வித்தை கலைந்து போதல் என்று பொருள். கழை மூங்கில் என்று பொருள். கழைனா வயலில் களை எடுக்கிறது, முகத்தின் ஒளியை குறிக்கும். கிளி கிளினா அச்சம் பயம். கிழி துண்டாக கிழித்தல், கோடு கிழித்தல் என்று பொருள். கிழினா ஒரு பறவை. கேள்வி 15. தவறான இணையை தேர்வு செய்க. தாலி தாழி தாழி. தாலி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் தான் தாலி, சரி. தாழி என்பதன் பொருள் குடம், வாயகன்ற பண்டம், சரி. தாழி ஒரு வகை பனையை குறிக்கும், குழம்பு தாளித்தலை குறிக்கும். அப்போ இங்கே தவறான இணை எதுவுமே இல்லை. அதே தலை என்பதன் பொருள் தலைனா முதன்மை, சிரசு. தழைனா புல் இலையை குறிக்கும், தழைனா கட்டுதல். வளைனா மீன்பிடி வலையை குறிக்கும். வழை ஒரு வகை மரம், அதாவது சுரபொன்னை மரத்தை குறிக்கும். வழை என்பது பொந்து, வளையல், வளைவு. கேள்வி 16. பொறுத்துக. வாள் வாள்னா வெண்மை என்று பொருள். வாழ்னா பிழைத்திரு. வாழ்னா இளம்பெண். வாழைனா ஒளி பொருந்திய. சரியான விடை 4, 3, 1, 2. இங்கே வாள் என்பது இந்த வாள்னா விலங்கின் வால் பகுதியும் வெண்மையை குறிக்கும். வாழ் உயிர்வாள், பிழைத்திரு. வாழ்னா வெட்டும் கருவியை குறிக்கும், ஒளி பொருந்திய என்று பொருளை குறிக்கும். வாழை மர வகையை குறிக்கும். வாழை மீன் வகையை குறிக்கும். கேள்வி 17. அலுவலக கலைச்சொற்கள் சரியானது. இங்கே ரெக்கார்ட்னா செயலர் வருமானா கிடையாது, ஆவணம்னு வந்திருக்கணும். செக்ரட்டரினா செயலர் வந்துருக்கிறோம், 2 மாறி இருக்குது. மேனேஜர் ஒப்புகையாளர் வரணும்னா கிடையாது. ஃபைல்னா கோப்பு. அப்போ அலுவலக கலைச்சொற்கள் சரியானது ஆப்ஷன் சி தான் சரி. ரெக்கார்ட்னா ஆவணம் தமிழில். செக்ரட்டரினா செயலர். மேனேஜர்னா மேலாளர். ப்ரோநோட்னா ஒப்புச்சீட்டு. பால்கனினா முகப்பு மாடம். பாஸ்போர்ட்னா தமிழில் கடவுச்சீட்டு. டிசைன்னா வடிவமைப்பு. சாம்பியன்னா வாகைச்சூடி. விசானா நுழைவு இசைவு. டெலிகேட்னா பேராளர். ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து. ப்ரொபோசல்னா தமிழில் கருத்துரு. ஆட்டோகிராஃப்னா வாழ்த்தொப்பம். விசிட்டிங் கார்ட்னா காண்புச்சீட்டு. பிரீப் கேஸ்னா குறும்பெட்டி. லம்சம்னா திரட்சி தொகை. மெயின் ரோட்னா முதன்மை சாலை. புரோட்டோகால்னா மரபு தகவு. செக்னா காசோலை. ரசீதுனா பற்றுச்சீட்டு. அடுத்த கேள்வி 18. ந வேறுபாட்டில் சரியானதை தேர்வு செய்க. இங்கே அன்னம் அன்னம். அன்னம் என்பது மேல்வாயையும், அன்னம் என்பது ஒரு பறவையை குறிக்கும். அரண்னா மதில், பாதுகாப்பு, கோட்டை என்று பொருள். அரண்னா 2 சொல்லி வந்தால் சிவனை குறிக்கும். ஆணி 3 சொல்லி நீ வந்தால் கூறிய இரும்பு துண்டு. அதே ஆணி என்பது ஒரு மாதம். ஆணை என்பது கட்டளை குறிக்கும். ஆணைனா யானையை குறிக்கும். உண்ணு என்பதன் பொருள் சாப்பிடு. உண்ணுனா நினைத்துப்பார். ஊன் 3 சொல்லின்னு வந்தால் உணவு. ஊன் இறைச்சி. என்னன்னா நினைக்க, எண்ணி பார்க்க. என்னன்னா கேள்வி. கணை 3 சொல்லி நை வந்திருந்தால் அம்பு. அதே கணைனா கனைத்தல். கணம்னா நேரத்தை குறிக்கும். அதே 2 சொல்லினா வந்தால் கணம்னா பலு, சுமை என்று பொருளை குறிக்கும். கேள்வி 19. பொறுத்துக. கான். கேள்வி 19. பொறுத்துக. கான்னா பார் என்று பொருள். கான்னா காடு என்று பொருள். தனினா அடங்கு என்று பொருள். தனினா தனித்திருத்தல் என்று பொருள். சரியானது 4, 3, 2, 1. கேள்வி 20. சரியான இணையை தேர்வு செய்க. துணினா துன்பம், கோபம், அச்சம் வருமா கிடையாது. துணினா சீலை வருமா கிடையாது. திணைனா தானிய வகை வருமா கிடையாது. திணை 2 சொல்லி வந்து நிலம் ஒழுக்கம் வருமானா வராது. இங்கே துணி என்பது 3 சொல்லி நீ வந்தால் சீலையை குறிக்கும். அதே துணினா 2 சொல்லி நீ வந்தால் துன்பம், கோபம், அச்சம். திணை 3 சொல்லி நை வந்திருந்தால் நிலம் ஒழுக்கத்தை குறிக்கும். அதே 2 சொல்லி நை வந்தால் தானிய வகையை குறிக்கும். நான்னா கயிறு, நாணம். அதே நான் தன்மையை குறிக்கும், தன்மை இடப்பெயரை குறிக்கும். திண்மைனா வலிமையை குறிக்கும். திண்மைனா தீமையை குறிக்கும். வன்மை 3 சொல்லி இன் வந்திருந்தால் வன்மைனா வளம், வழங்குதலை குறிக்கும். 2 சொல்லி இன் வந்திருந்தால் வன்மைனா வலிமையை குறிக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலேருந்து மிக முக்கியமான 20 கேள்விகள் மற்றும் கூடுதல் தகவலோடு முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.